குருவீஸ் எனக்கு முறுக்கே செய்ய தெரியாது. ஆனால் முறுக்கு செய்ய போகிறேன் இன்னைக்கு. எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 மணி நேரமாக அந்த அடுப்பை பற்ற வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுங்க குருவீஸ். பட் ஆனால் அடுப்பு நல்லா தான் எரியுது. என் வாழ்க்கையிலே இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு முறுக்கு சுத்த போகிறேன். அது எப்படி வரும்னு தெரியல. ஆனால் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா நல்லா முறுக்கு செய்வாங்க, எள்ளடை செய்வாங்க, அதிரசெல்லாம் செய்வாங்க. ஆனால் எனக்கு மட்டும் ஏனே வரவே மாட்டேங்குது. எங்கள் அம்மாட்ட இன்னைக்கு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன், அம்மா நான் இன்னைக்கு ப்ளீஸ்மா ஒரே ஒரு டைம் நான் செஞ்சு பார்க்குறேன் அது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஆனால் இப்படி வருது நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த முறுக்கு நான் செஞ்சுட்டேன்னா என் வாழ்க்கையிலே நான் ஜெயிச்ச மாதிரி. பட் ஆனால் எனக்கு மாவு எடுக்கவே வர மாட்டேங்குது. எங்கள் அம்மா அழகாக எடுப்பாங்க, அழகாக எடுத்து இந்த குழைக்குள்ளே போடுவாங்க. எனக்கு இதுக்குள்ளே எப்படி வச்சு செய்யறதுனே தெரியாது. நம்மளும் அப்புறம் எப்போ கற்றுக்கிறது? நம்மளும் நம்ம பாப்பாக்குள்ளே செஞ்சு கொடுக்கணும்ல. அதனால தான் நான் இப்போ செய்கிறேன். நான் நிஜமாவே செஞ்சதே இல்லைங்க. உண்மையாகவே நான் முறுக்கே செஞ்சதில்லை. இப்போ தான் செய்ய போகிறேன். ஆனால் ஒருத்தன் பார்த்துக்கினே போனான். நாங்கள் இதெல்லாம் எடுத்துன்னு வந்ததெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு நல்லா வயிறு எரின்னு நினைக்கிறேன். எரிஞ்சிருச்சு பார்த்தேன். ஏன்னா அவன் பின்னாடி புகை வந்துச்சு. சுத்தலாமா குருவீஸ்? எல்லாம் அக்கா நல்லா முறுக்கு செய்யணும்னு வேண்டிக்குங்க குருவீஸ். சூப்பரே, நான் ஜெயிச்சுட்டேன். எங்க அம்மா மேலே நான் சுத்திருக்கேன். சூப்பர் சூப்பர். முருகா, நான் செய்யற முறுக்கு நல்லா வரணும் முருகா. நீ தான் எனக்கு கூட இருந்து நல்லபடியா எந்த இதுவும் ஆகாம பாத்துக்கணும் முருகா. சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன வெடிக்கிற டொப்பு டப்புன்னு? சுத்தம் போதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இதுக்குள்ள போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது கந்த கோலமா இருக்குது. இது பாருங்களேன், முறுக்கு ஏன் சரியா வரலன்னு இப்பதான் புரியுது. எண்ணெய் சட்டிலாம் எடுத்துன்னு வரும்போது ஒருத்தன் பார்த்துக்கினே போனான். அவன் பின்னாடி புகை வந்துச்சு. அதனாலதான் இப்படி இருக்கா. குருவீஸ், இந்த முறுக்கு பாருங்க. உன்னைய பார்த்த மாதிரி, எண்ணெயை பார்த்த மாதிரி, எங்க அக்காவை பார்த்த மாதிரி எடக்கு முடக்கா இருக்கு. இப்ப வருவான் அவன். இதை சாப்பிட்றதுக்குனே வரும். அவனுக்கு நேரம் ஸ்மெல்லு போயிருக்கும். ஏதோ வாசனையா இருக்குது. ஏதோ செய்யறாங்க பொழுது. என்ன ஒரே வாசனையா இருக்குது? எப்படி எந்த வழி வந்தாலும் கண்டுபிடிச்சிடுற. என்ன மூக்குது? சரி, வந்தது வந்த அந்த டீப்ல இருக்கிற முறுக்குலாம் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பாரு. எப்பா, எப்படி முறுக்கு செய்ய கத்துக்கினேன். சூப்பரு. உனக்கு செய்ய தெரியுமாடா? நான் உன்னோட சூப்பரா முறுக்கு சுடுவேன். எப்படா சுடுவ? இப்படித்தான்.